அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குர்ஆன் எத்தகையது என்று சொன்னால், யாரெல்லாம் குர்ஆன் ஷரீஃபை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, குர்ஆனின் கருத்துக்களை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பலர்களை குர்ஆன் தன்பால் ஈர்த்துள்ளது. அதுதான் குர்ஆனுடைய அற்புதமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆனால் ஈர்க்கப்பட்டவர்களில் ஒருவர் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதர், டேனியல் ஸ்ட்ரைச் என்று சொல்லக்கூடிய அந்த நபர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வரலாறை பற்றித்தான் நாம் இந்த காணொளியிலே பார்க்க போகின்றோம். அன்பானவர்களே, சுவிட்சர்லாந்து என்று சொன்னவுடன் நமக்கு ஞாபகம் வருவது அதனுடைய இயற்கையான அழகு. இயற்கையான அழகு மிக்க இயற்கை சூழல்கள் நிரம்ப உள்ள ஒரு நாடாக இன்று சுவிட்சர்லாந்து நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பல நாடுகளிலிருந்தும் தங்களுடைய அரசாங்கங்களுக்கு தெரியாமல் வரிகளை ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய கருப்பு பணம் என்று சொல்லக்கூடிய அந்த கள்ள பணங்களை பலர்களும் அங்கே சென்று அந்த சுவிஸ் பேங்குகளில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையானது அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாடாக சுவிட்சர்லாந்து நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே கிறிஸ்தவ மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 65% மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே முஸ்லிம்கள் என்று பார்த்தால் 5 அல்லது 6% இடையில் தான் இருக்கிறார்கள். 5% அல்லது 6%, இவ்வளவுதான் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை. யூதர்கள் 0.3% மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் மீதமுள்ள அந்த 25% மக்கள் தங்களுடைய மதங்களை வெளி சொல்லாதவர்களாக அல்லது வேறு வேறு சில மதங்களை பின்பற்றக்கூடிய நபர்களாக, சிலர்கள் எந்த மதத்தையும் சாராதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நான் சொல்ல வருவது, முஸ்லிம்கள் மிகவும் குறைந்து வாழக்கூடிய, வெறும் 5% மக்கள் தொகையை வாழக்கூடிய ஒரு நாடாக சுவிட்சர்லாந்து நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது. கிறிஸ்தவ மக்களால் அது பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், 2003 அந்த வாக்கிலே பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சர்ச்சுகளுடைய கோபுரங்கள், கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பதால் அங்கே கிறிஸ்தவ ஆலயங்கள் மிக அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஆலயங்களிலுடைய அந்த கோபுரங்களை விட இந்த மஸ்ஜிதுகள், சில மஸ்ஜிதுகள் அங்கே இருக்கிறது, அந்த சில மஸ்ஜிதுகளுடைய கோபுரங்கள் மிகவும் உயரமாக, அழகாக, ரம்மியமாக இருக்கிறது என்று ஒரு பேச்சு அங்கே இருந்து கொண்டே இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில சிலர்கள் இப்படி திசை திருப்பினார்கள், மஸ்ஜிதினுடைய கோபுரங்கள் கிறிஸ்தவ ஆலயங்களுடைய கோபுரங்களை விட மிக அழகாக இருக்கிறது, மிக ரம்மியமாக இருக்கிறது, இது அனைவருடைய மனதையும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த மினாராக்கள் எல்லோருடைய, குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுடைய அந்த கவனங்களை தன்பால் ஈர்க்கிறது. எனவே இந்த மினாராக்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சை அங்கே 2003 வாக்கிலே உருவாகிறது. அப்படி உருவாகக்கூடிய அந்த சமயம், அந்த உருவாக்கத்தை யார் ஆரம்பித்து வைத்தது என்று சொன்னால், டேனியல் ஸ்ட்ரைச் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் தான். இவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார் என்று சொன்னால், எஸ்விபி கட்சி, சுவிஸ் மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்சியில ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராக அவர் இருந்து கொண்டிருந்தார். எஸ்விபி கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக அவர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில இந்த விஷயத்தை அவர்தான் உருவாக்கி விடுகிறார். எதற்காக வேண்டி என்று சொன்னால்,
ஐரோப்பா நாடுகளுடைய பல தலைவர்களை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் அவர்களுடைய தவறுகளை பிற மக்கள் சொல்லுகிற போது அவர்கள் மக்களுடைய கவனங்களை திசை திருப்ப வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் இப்படியான சில பிரச்சனைகளை கிளப்பி விடுவார்கள். அவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படி அமுங்கிவிடும். மக்கள் இந்த பிரச்சனையை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர்கள் இஸ்லாத்தை பற்றி நாம் நோண்டினால், இஸ்லாத்தினுடைய ஏதாவது விஷயங்களை நாம் கொளுத்தி போட்டுவிட்டால் நாம் பெரிய ஆளாக ஆகிவிடலாம் என்ற எண்ணத்திலே இவர் இஸ்லாத்தின் மீது கொளுத்தி போட ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் இவருடைய முதல் விஷயம் இந்த மினாராவுடைய விஷயத்தை இவர் தோண்டி விடுகிறார். இந்த மினாராவுடைய விஷயம் என்பது மிக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக ஆகிவிட்டது. எல்லா மக்களும் இந்த மினாராக்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இங்கே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் மிகவும் கம்மி. ஆனால் இப்படி இருக்கின்ற போதும் கூட இவர்களுடைய சில மஸ்ஜிதுகள், அந்த சில மஸ்ஜிதுகளில் கூட உயரமான ரம்மியமான அழகான மினாராக்கள் இருக்கிறது என்று சொல்லி இப்படி பேச தொடங்குகிறார்கள். அது இருக்கக்கூடாது என்ற அந்த வாக்குவாதங்களும் அங்கே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி இவர் பிரச்சனையை கிளப்பிவிட்டு ஆங்காங்கே இந்த பிரச்சனைகளை எழுப்புவதன் மூலமாக இவருக்கு அந்த கட்சியிலே உயர்ந்த உயர்ந்த பதவிகள் எல்லாம் கிடைத்தது. இராணுவத்தினுடைய பயிற்சியாளராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் அந்த கட்சியினுடைய திங்க் டேங்க் என்று சொல்லக்கூடிய கொள்கைகளை வகுத்து தரக்கூடிய ஒரு சிந்தனை வழிகாட்டியாக திங்க் டேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை அவருக்கு கொடுக்கிறார். இப்படி பல உயர் பதவிகளை அவர் அந்த கட்சியிலே அடைந்தார். காரணம் இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டதின் காரணமாக. அவர் எந்த அளவிற்கு கிறிஸ்தவத்திலே மிக ஆழமாக இருந்தார். தினந்தோறும் சர்ச்சுகளுக்கு செல்லக்கூடியவராகவும் தினமும் பைபிளை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கமுடையவராக அவர் இருந்தார். கிறிஸ்தவத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். மினாராவினுடைய அந்த விஷயங்கள் மட்டுமல்ல, இன்னும் அது சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை அவர் கிளப்பி இன்னும் அவர் உயர்ந்த இடங்களுக்கு அடைய வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார். ஏற்கனவே நான் சொன்னது போல அரசியல்வாதிகளை பொறுத்தவரை, குறிப்பாக ஐரோப்பிய அரசியல்வாதிகளை பொறுத்தவரை, தங்களின் மீது ஏதாவது ஒரு பழி வந்து விடுகிறது என்று சொன்னால், தங்கள் மீது ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதை திசை திருப்பி அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக, அந்த பிரச்சனைகளை மக்கள் மறந்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார்கள். அப்படி இவர் பலர்களும் இந்த மினாராவை கையில் எடுத்து பேச ஆரம்பித்தார்கள். எது மாதிரி என்று சொன்னால் 2001 வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில அங்கே இங்கே கார்கிலுடைய ஒரு போர் நடக்கிறது. 2001 வாஜ்பாயுடைய ஆட்சி காலகட்டத்தில கார்கிலுடைய போர் நடக்கிறது. கார்கிலே உயிர் நீத்த அந்த உயிர் தியாகிகளுக்காக அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக சவப்பெட்டி வாங்கப்பட்டது. அந்த சவப்பெட்டி வாங்கக்கூடிய அந்த விலை, அதிலே ஊழல் நடந்தது. அந்த சவப்பெட்டியிலே ஊழல் செய்தார்கள். மக்கள் எல்லாம் இதை பேசும் பொருளாக, பத்திரிகை எல்லாம் இதை பேசும் பொருளாக ஆக்கி அனைத்து மக்களும் கேள்வி கேட்கக்கூடிய அந்த சமயத்திலே அடுத்து ஒரு பிரச்சனை நடந்தது, பார்லிமெண்ட் அட்டாக். இந்த பார்லிமெண்ட் அட்டாக் வந்தவுடன் மக்கள் அந்த சவப்பெட்டியினுடைய கார்கில் வீரர்களுக்காக வாங்கிய சவப்பெட்டியினுடைய ஊழலை மறந்து விட்டார்கள். கார்கில் இந்த பார்லிமெண்ட் அட்டாக்கை பத்தி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் அரசியல்வாதிகளுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனையை பற்றி மக்கள் கேள்வி கேட்டால், பத்திரிகைகள் கேள்வி கேட்டால், அடுத்த பிரச்சனையை கிளப்புவார்கள் அல்லது அடுத்த பிரச்சனை வந்துவிடும். அப்படி வந்துவிட்டது என்று சொன்னால் முந்தைய பிரச்சனை மறந்துவிடும். எனவே இப்படியான ஒரு உச்சியை அரசியல்வாதிகள் கையில் எடுத்துக் கொண்டே இருப்பார்கள். டேனியல் ஸ்ட்ரைட்ஸ் என்ன செய்தார் என்று சொன்னால், புகழினுடைய போதையை அவர் அதிகமாக அனுபவித்தார். யாரெல்லாம் புகழுடைய போதனையை அனுபவிக்கிறார்களோ, புகழ் என்று சொல்லக்கூடிய அந்த போதையை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்னும் அதிலே தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அந்த வகையிலே டேனியல் அவர்களும் நினைத்தார்கள், நாம் இந்த மினாராவோடு நிறுத்தி விட முடியாது, இந்த இஸ்லாத்திற்குள்ளே போக வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய குரானை நாம் வாசித்து இந்த குரானின் மூலமாக இருக்கக்கூடிய தவறுகளை வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து இந்த குரானுடைய தவறுகளை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதாக அவர் குரானை படித்தார். தொடர்ந்து படிக்கிறார், திரும்ப படிக்கிறார், திரும்ப படிக்கிறார். இப்படியாக பல முறை அவர் குரானை திரும்ப திரும்ப படிக்கிறார். ஆனால் அவர் நினைத்தது போல தவறுகளை காண முடியவில்லை. மிகுந்த ஆச்சரியப்பட்டார்.
நாம் இந்த குரானை வைத்து ஏதாவது தவறுகள் கண்டுபிடித்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் குரான் மாற்றமாக இருக்கிறது. 2005 அவருக்கு குரானின் மீது ஒரு சிறிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. 2005 குரானை படித்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படுகிறது. அதிலே இத்தகைய கருத்துக்களை அவர் உணர்கிறார். குரான் என்ன செய்கிறது? மனிதனை சீரான வழியிலே கொண்டு செல்கிறது. குரான் என்று சொன்னால் மனிதனை தவறாக வழி நடத்தும் என்று நான் விளங்கி இருந்தேன். ஆனால் குரான் மனிதனை சீரான வழியிலே கொண்டு போகிறது. மனிதன் சரியான வழியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் குரானை பின்பற்ற வேண்டும் என்ற நிலைக்கு அவர் வருகிறார். அது மனிதர்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு குரான் கூறக்கூடிய வழிமுறைகள் தான் சரியானது என்பதாக விளங்குகிறார். மனிதன் அமைதி பெற வேண்டுமானால் அதற்கு குரானே தீர்வு என்று அவர் விளங்குகிறார். அதே போல யாரையும் பகைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று குரான் சொல்லவில்லை. குரான் சகோதரத்துவத்தை உணர்த்துகிறது என்று அவர் குரானை படித்து புரிந்து கொள்கிறார். அவர் நினைத்துக் கொண்டிருந்தார் இந்த மக்கள் மீது, இஸ்லாத்தின் மீது ஒரு வகையான மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்று சொன்னால் தீவிரவாதிகள், தீவிரவாத செயல்கள். குரான் என்று சொன்னால் தீவிரவாதம். இந்த குரானை தடை செய்ய வேண்டும் என்று ஆங்காங்கே வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து குரான் தவறானது என்று விளங்கி இருந்தால், ஆனால் குரான் சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடியது. குரான் மனிதனை நேரான வழியிலே செலுத்தக்கூடியது, மனிதனை அமைதியான வழியிலே செலுத்தக்கூடியது குரான் தான் என்பதை அவர் அங்கே புரிகின்றார். அதே போல எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலும் சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை போதிக்கிறது குரான். யாரும் யாரை விட உயர்ந்தவன் அல்ல என்று சொல்லக்கூடிய அனைவரும் இறைவனுடைய படைப்புகள் தான், அனைவரும் இறைவனுடைய அடிமைகள் தான், அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். எனவே இவர்களுக்குள்ள எந்த வகையான ஏற்ற இறக்கமும் இல்லை என்பதாக குரான் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர் அங்கே புரிந்து கொள்கிறார். இப்படியாக குரானுடைய நிறைய கருத்துகளிலே அவர் ஒன்றி போய் அவருடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக 2005 வாக்கிலே மாறிக்கொண்டே இருந்தது. இப்பொழுது அவர் குரானின் மீது அதிகமான பிரியமுடையவராக மாறிக்கொண்டிருக்கிறார். எந்த அளவிற்கு குரானை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த அளவிற்கு அவருக்கு குரானின் மீது ஈர்ப்பு வந்து விட்டது. ஆனால் இந்த சமயத்திலே ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருகிறது. நாம் பற்ற வைத்த நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக அவர் உணர்கிறார். என்ன பற்ற வைத்தார் என்று சொன்னால், சர்ச்சுகளுடைய மினாராக்களை விட மஸ்ஜிதுகளுடைய மினாராக்கள் உயர்வாகவும் அழகாகவும் இருக்கிறது. எனவே அது அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த சர்ச்சையை கிளப்பினார் அல்லவா? அது கிட்டத்தட்ட அந்த 2005 பின்னால் அது மிகவும் சூடு பிடித்து மிக அதிகமாக அந்த சர்ச்சை கிளம்பியது. கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியிலே, இன்னும் பிற மக்களுக்கு மத்தியிலே அது சலசலப்பான ஒரு பேச்சாகவே இருந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து 2007 சிலர்கள் கேட்கிறார்கள், என்ன நீங்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக சரியாக நீங்கள் இந்த மினாராக்களை பற்றி பேசுவதில்லை, புர்காவை பற்றி பேசுவதில்லை, இஸ்லாத்தை பற்றி பேசுவதில்லை, அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்பதாக அவரிடத்திலே பேட்டி காணுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள், நான் குரானை படிக்கிறேன் அதெல்லாம் சொல்லவில்லை, எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள். எனவே மினாராக்களையும் மற்றவைகளையும் பற்றி பேசி அவர்களுடைய மனதை நான் புண்படுத்த விரும்பவில்லை என்பதாக அவர் சுருக்கமாக பதில் சொல்லி அனுப்புகிறார். இப்படியே விஷயங்கள் போய் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2009 ஒரு பத்திரிகை, 20 மினிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையுடைய தலைப்பு செய்தியாக போடப்பட்டது, டேனியல் ஸ்ட்ரேச் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதாக. முதல் பக்கத்திலே தலைப்பு செய்தியாக போட்டவுடன் அனைத்து மக்களும் அதிர்ந்து போனார்கள். அனைத்து கிறிஸ்தவ மக்களும் அதிர்ந்தார்கள். எல்லா தரப்பு மக்களும் அதிர்ந்து போனார்கள். இவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதாக. காரணம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் என்னவென்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், குரான் எனக்கு வழிகாட்டியது. எனக்கு எத்தனையோ கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு தர்க்க ரீதியாக சரியான ஒரு பதிலை அறிவுபூர்வமாகவும் தர்க்க ரீதியாகவும் எனக்கு தந்தது குரான் தான். எனக்கு பைபிளில் அதற்கு விடை கிடைக்கவில்லை. எனக்கு அதற்கு சரியான விடைகள் தர்க்க ரீதியாக, ஆய்வு ரீதியாக எனக்கு அது பைபிளிலே விடை கிடைக்கவில்லை, குரானிலே விடை கிடைத்தது. எனவே குரானை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் முஸ்லிமாக மாறிவிட்டேன் என்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். சுவிஸுடைய மக்கள் கட்சி, அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்ததற்கு பிறகு சுவிஸ் மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய SVP கட்சியிலிருந்து அவர் விலகினார். அதற்கு அடுத்து கன்சர்வேட்டிவ் டெமோக்ராட்டிக்
பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை அவர் தொடங்கினார். அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு ஆதரவாகவும் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாகவும் மினாராக்கள் இருந்துவிட்டு போகட்டும், மினாராக்கள் நல்லதுதான் என்பதாக இப்படி மினாராவிற்கு ஆதரவாக அவர் பேச ஆரம்பித்தார். ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 2009 ஆண்டிலே மினாராவுக்கு தடை விதிக்கப்பட்டது. மினாரா அகற்றப்பட வேண்டும் என்பதாக தடை விதிக்கப்பட்டது. இனி புதிதாக மினாராக்கள் கட்டப்படக்கூடாது என்பதாக தடை விதிக்கப்பட்டது. ஆனால் கிட்டத்தட்ட மினாராவிற்கு ஆதரவாக வெறும் 5% முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த கிறிஸ்தவ நாட்டிலே கிட்டத்தட்ட மொத்த மக்கள் தொகையில் 42.5% மக்கள், மொத்த மக்கள் தொகையில் முஸ்லிம்கள் அல்லாமல் மற்ற மக்கள் தொகையில், மொத்த மக்கள் தொகையில் 42.5% மக்கள் அந்த மினாராவிற்கு ஆதரவாக அவர்கள் வாக்கு செலுத்தினார்கள், மினாராவிற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அப்போ எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் அவர் ஏற்படுத்தினார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். மினாராவிற்கு நிறைய ஆதரவுகள் திரட்டி கிட்டத்தட்ட பாதி மக்களுடைய மனங்களை மினாரா இருந்து விட்டு போகட்டும், மினாரா அகற்றப்பட தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அவர் கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், குரானிலே சகோதரத்துவம் இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது, குரானிலே அமைதி இருக்கிறது, அமைதியான வழிகாட்டல் இருக்கிறது என்பதை நான் படித்ததோடு மட்டுமின்றி என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் அதை நான் புரிந்து கொண்டேன். இப்போ குரான் என்பது வெறும் தியரி என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டு பாடம் அல்ல. குரான் என்று சொன்னால் சகோதரத்துவம், சமத்துவம், அனைத்தும், அமைதி எல்லாம் குரானில் மட்டும் இருக்கும், முஸ்லிம்களிடத்துல இருக்காது என்பது அல்ல. குரானிலே இருக்கக்கூடிய சமத்துவம், குரானில் இருக்கக்கூடிய சகோதரத்துவம், குரானில் இருக்கக்கூடிய அமைதியான வாழ்க்கை என்பது முஸ்லிம்களிடத்திலும் இருந்தது. குரான் என்பது இந்த நடைமுறை சாத்தியமாக மக்களுக்கு மத்தியிலே இருந்தது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குரானை வாழ்க்கை பாடமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது வெறும் தியரி என்று சொல்லக்கூடிய வெறும் ஏட்டிலே மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பிராக்டிக்கலாக இந்த குரான் ஷரீஃபை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் யாரெல்லாம் நமக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்களோ, இஸ்லாத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களெல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே வருவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர் சொன்ன அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், என்னுடைய முஸ்லிம் நண்பர்களை நான் பார்த்தேன். நிறைய முஸ்லிம் நண்பர்கள் நான் குரானை ஆய்வு செய்கிற போது, குரானை படிக்கிற போது எனக்கு அறிமுகமானார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்ற பொழுது குரான் எப்படி சொல்லுகிறதோ அப்படி அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. எனவே குரானின் மீது எனக்கு இன்னும் இன்னும் ஆழமான ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், குரானை நம்முடைய வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், சஹாபாக்களை நம்முடைய முன்மாதிரிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், அவர்களை போன்று, குரானை போன்று, ஹதீஸை போன்று, சஹாபாக்களை போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அனைவரும் இஸ்லாத்தினுடைய ஆதரவாளர்களாக அல்லது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா அத்தகைய ஒரு தூய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கும் அனைத்து மக்களிடத்திலும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் சிறந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.